நான் ஒரு உண்மை நிகழ்வு சொல்ல போகிறேன். அதுக்கு நியாயத்தை நீங்கள் தான் சொல்லணும். அது சரியா தப்பா அப்படின்னு ஆராய்ச்சி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். சரியா? ஒரு மாநிலத்தில், நம்ம இந்தியாவில் தான் ஒரு மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் வேணும்னு அடம் பிடிச்சு இஎம்ஐயில் வாங்கிட்டார். அவங்க அப்பா அம்மா வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம் தான். ஆனால் அந்த பையன் ஆசைப்பட்டு வாங்கிட்டான். அது இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது வீட்லேயும் பணம் இல்லை. அதனால் அவன் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு நின்றுக்கிட்டு, நான் பணம் கட்ட முடியல, என்னால் என்னோடய உயிரை மாச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிறான். கீழே நின்றுக்கிட்டு தீயணைப்புத்துறை, போலீஸு இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, உயிரை காப்பாற்றுறவங்க, அப்பா அம்மா எல்லாம் கதறாங்க, கெஞ்சுறாங்க, வந்துடுடா வந்துடுடா, என்னோட தாலியை வித்தாவது உனக்கு நான் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துடுறேன், நீ தான் எனக்கு ஒரே பையன், வந்துடுன்னு கண்ணீரோட கதறாங்க, ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனாலும் அந்த பையன் எதையுமே காதில் வாங்கிக்காம தன்னோட உயிரை விட்டுட்டான். இப்போ அந்த குடும்பம் கண்ணீரோடையும் ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப துயரத்துலையும் இருக்குது. இது ஒரு விஷயம், உண்மை சம்பவம். இது கரெக்டா? இப்படி செய்யலாமா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம்? போனே பார்க்க கூடாதுங்க. சரி, வேற என்ன எல்லாம் ஷாக் ஆயிட்டீங்களா? சொல்லுங்க மிஸ். இந்த மாதிரி இனிமேட்டுக்கு ஃபோனுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா போய் சூசைட்லாம் பண்ணவே கூடாதுங்க மிஸ். மிஸ் இனிமேல் எப்பயுமே ஃபோன் பார்க்க கூடாதுங்க மிஸ். வேற முக்கியமான ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. தன்னோட குடும்பத்தோட வருமானம் எவ்வளோன்னு அந்த பையனுக்கு தெரியணும். பள்ளியில் படிக்கக்கூடிய பையன், பள்ளியில் படிக்கக்கூடிய பையனுக்கு எதுக்கு இங்கிலீஷ் மொபைல் ஃபோனு? சரி மிஸ், இந்த மாதிரி இஎம்ஐல இருக்கிற ஃபோன்லாம் வாங்கவே கூடாதுங்க மிஸ். நம்ம குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு இருக்கிறத வச்சு படிக்கணுங்க மிஸ். வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் டு பிரமிதா. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் இல்லையா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு பொருளை ஆசைப்பட்டு கேட்குறோம். அப்படி கேட்கும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொருள் நமக்கு தேவையா, ரொம்ப அத்தியாவசியமா, அந்த பொருள் இல்லைன்னா நம்மளால உயிரை வாழ முடியாதா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அந்த பொருள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம பெற்றவங்களால வாங்கி தர முடியுமா? நம்ம சக்திக்கு மீறினதுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம சக்திக்கு தகுமா, வாங்கி தர முடியுமா நம்ம பெற்றவங்களாலன்னு யோசிக்கணும். நீங்கள் என்ன கேட்டாலும் பெற்றவங்க வாங்கி தர தயார் தான். தன்னோட தலையை அடமானம் வச்சு கூட வாங்கி தர இந்த காலத்தில் பெற்றவங்க எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களால நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளை பெற்றவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நமக்கு தேவையா, அந்த பொருள் இல்லாமல் நம்மளால உயிரோட இருக்க முடியுமா முடியாதா, ரொம்ப அத்தியாவசியமா, பெற்றவங்களால வாங்கி தர முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அந்த பொருளையே நம்ம கேட்கணும். நமக்கு நல்லதா இந்த பொருளால அப்படின்னு. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே நம்ம ஒரு விஷயம் செய்யும் போதும் சரி, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் இந்த பொருள் ரொம்ப அத்தியாவசியமா, இது வாங்குறதுனால நமக்கு பயனுள்ளதா இருக்குமா, நம்ம வாழ்க்கையை உயர்த்துமா இந்த பொருள் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு பொருளை வாங்கவா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும். விரலுக்கு தகுந்த வீக்கம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சக்திக்கு மீறின செயலை எதுவுமே செய்யக்கூடாது. ஆழம் தெரியாம காலை விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. தெரியாமையா சொல்லி வச்சிருக்காங்க? இப்ப அந்த பையன் பண்ணனதுனால ஒரு குடும்பமே அழுதுட்டு இருக்கு இல்லையா, கண்ணீரும் கம்பளையோட இருக்கு இல்லையா. கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க, நல்லா படிச்சு பெரிய நாயை நம்மளை காப்பாற்றணும்னு தானே நினைச்சிருப்பாங்க. இப்போ பொசுக்குன்னு ஒரு போனுக்காக உயிரை விட்டுட்டானே, அது நல்லதா? நம்ம எந்த ஒரு பொருள் பெற்றவங்க கிட்ட கேட்கும் போது என்ன செய்யணும்? அப்புறம் அது நம்மளுக்கு முக்கியமானு தெரிஞ்சுக்கணும், அத்தியாவசியமானு யோசிச்சுதான் பெரியவங்க கிட்ட நம்ம அந்த ஒரு பொருளை கேட்கணும். சரியா? என்ன சோகமாயிட்டீங்களா? நம்ம எப்படியும் அப்படி இருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நீங்க எல்லாருமே பெற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நடக்கக்கூடிய நல்ல தங்கமான பிள்ளைங்க. ஆமா தானே?